வணக்கம். நான் முருகன். மல்யுத்த வீராங்கனை தினேஷ் போகத் அவர்கள் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு சுருக்கமாக பார்க்கலாம். தினேஷ் போகத் அவர்கள் 50 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்று இறுதிப் போட்டி வரை சென்றிருக்கிறார். அப்படி இறுதிப் போட்டிக்கு செல்லும் பொழுது அவருடைய எடை பரிசோதிக்கப்பட்டது. வழக்கமாக அதை பரிசோதிப்பாங்க. அப்படி இறுதிப் போட்டி அன்று காலையில் அவருடைய எடை பரிசோதனை செய்த பொழுது 50 கிலோ 100 கிராம் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் 100 கிராம் மட்டும் அதிகமாக இருந்திருக்காங்க. அந்த 100 கிராம் எடை அதிகரித்திருக்க காரணம் அவருடைய பயிற்சியாளர் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்படி எடை அதிகமாக இருந்தால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிவுக்கு தகுதி இல்லை. அடுத்ததாக 60 கிலோ எடை பிரிவுக்கு தான் தகுதி இருக்கிறாங்க. ஏற்கனவே இவர் 50 கிலோ பிரிவில் தகுதி பெற்று அதில் இறுதிப் போட்டி வரை சென்றிருக்கின்றார். அந்த 100 கிராம் எடையின் காரணமாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒட்டுமொத்தமாக அவருடைய பதக்கத்தை முழுதாக பறித்து கொண்டு அந்த பிரிவிலேயே கடைசி பிரிவில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அதன் காரணமாக இந்தியாவினுடைய தங்கமங்கை என்று நம்மளால் நினைத்து கொண்டிருந்த தினேஷ் போகத் அவர்கள் தகுதி நீக்கத்தின் காரணமாக அவருக்கு எந்த ஒரு பதக்கமும் கிடைக்கப் போகலை. வெள்ளி, வெண்கலம் எந்த பதக்கமும் அவர் கிடைக்கப் போவதில்லை. அதன் மூலமாக இந்தியா ஒரு மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறது. ஏன்னா இவர் ஒருவர் தான் 150 கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டில் ஒரு வெண்கல பதக்கம் இல்லை வெள்ளி இல்லைன்னா தங்கமாவது இவராவது பெற்றுத்தரமாட்டாரா என்ற இயக்கத்தில் இருந்த நமக்கு ஒரு பேரிடியாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முடிவு அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் இதில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டின சதி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய விதி என்பது மிக சரியாக இருக்கிறது. எந்த நாட்டவராக இருந்தாலும் அவர்கள் இந்த விதிக்கு உட்பட்டுத்தான் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய தங்கமங்கை தினேஷ் போகத் மட்டும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்று நினைத்தால் அது மிக தவறு. ரஷ்யா, இந்தியா உள்பட 5 நாட்டு வீராங்கனைகள் இப்படி எடை பிரிவில் அதிகமாக இருந்ததின் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அதே பிரிவில் கடைசி இடத்துக்கு சென்றிருக்காங்க. அவர்களை பற்றி கவலை கிடையாது. ரஷ்யா போன்ற நாடுகள் ஏராளமான பதக்கங்களை வாங்கும். ஆனால் இதை போல 1-2 பதக்கங்கள் அவர்கள் குறையிறதுனால அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் போவதில்லை. ஆனால் இந்தியா போன்ற நாடு ஒரு 200 நாடு இருக்கிற பட்டியலில் 150 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக சென்றிருக்கும் தினேஷ் போகத் மட்டுமே ஏதோ ஒரு தங்கம், வெள்ளி, வெண்கலமாவது வாங்கிட்டு இருப்பாங்கன்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். அதுவும் கிடைக்காத கோபத்தில் இந்திய அரசியல்வாதிகளும் இந்திய மக்களும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை குறை சொல்கிறாங்க. அப்படி குறை செய்வதற்கு எந்த விதமான தகுதியும் தவறும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி செய்யவில்லை என்பதுதான் உண்மை. சரி, இந்த தினேஷ் போகத்தினுடைய தகுதி நீக்கத்தில் ஏதாவது தவறு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தவறு நடந்திருக்குங்க. இதில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தவறு எதுவுமே கிடையாது. இந்திய அரசியல்வாதிகளுடைய தவறு சதித்திட்டம் தான் இருக்குது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மோடி, அமித்ஷா அவர்களுடைய கூட்டு சதி இதில் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளும் இதையே தான் கூறியிருந்தாங்க. அப்படி என்ன சதி என்று பார்த்தா, கடந்த 1-2 வருடத்துக்கு முன்பாக மல்யுத்த வீராங்கனைகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் ஒருவர் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை மத்திய அரசோ உயர் அதிகாரிகளோ யாருமே கண்டுகொள்ளவில்லை. 1 மாதத்துக்கு மேலாக ரோட்டில் இறங்கி அவங்க போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் போது வலுக்கட்டாயமாக தாக்கப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். அந்த சமயத்தில் ஏராளமான மல்யுத்த வீரர்கள், குறிப்பாக இப்பொழுது பதக்கப்பட்டியலிருந்து நீக்கப்பட்ட தினேஷ் போகத் அவர்கள் தான் கடந்த காலில் வெற்றி பெற்ற பதக்கங்களை எல்லாம் சாலையிலே வச்சுட்டு அப்படியே வீடு திரும்பிட்டார். அந்த ஒரு நிகழ்வு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த அவப்பெயரை ஏற்படுத்திய மல்யுத்த வீரர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று காத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி, மோடி, அமித்ஷா கூட்டணி தற்பொழுது தினேஷ் போகத்தினுடைய உதவியாளரை வைத்து வேண்டுமென்றே 24 மணி நேரத்தில் எடை கூட்ட வைத்து பதக்கப்பட்டியிலிருந்து அந்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய சதி செய்திருக்கார்கள் என்பதுதான் உண்மை. சரி, இப்பொழுது அவருக்கு எந்த விதமான பதக்கமும் கிடைக்கப் போவதில்லை. வெறுங்கையோடு தான் திரும்பி வரப்போகிறார். அவர் அன்று முழுக்க கடுமையாக உடற்பயிற்சி செய்தும் அந்த 100 கிராம் எடையை அவரால் குறைக்க முடியவில்லை. இறுதியாக கையெடுத்து கும்பிட்டுட்டு விட்டா போதுண்டா சாமி, நான் இனிமேல் சர்வதேச ஒலிம்பிக் போட்டியிலிருந்து இல்லை, அனைத்து போட்டிகளிலிருந்து விலகுகிறேன், ஒரு பெண்ணாக என்னால் இதற்கு மேல் போராட முடியவில்லை என்று கூறிட்டு சர்வதேச ஒலிம்பிக் போட்டியிலிருந்து விலகியிருக்கிறார். இதுதான் இந்திய அரசியல்வாதிகள் நேர்மையாக நடந்து கொள்ளும் மக்களுக்கும் வீரர்களுக்கும்
கற்றுக் கொடுக்கும் பாடம் தரும் பரிசு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.